வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 20 பேர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை நகரில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் தங்கியிருந்த நிலையில் நேற்றிரவு குறித்த 20 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. நாளை மாத்தறையில் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 9 பேரும் வடமாகாணத்தைச் சேர்ந்த 11 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக மாத்தறைக்கு வந்திருந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 பேரும் மாத்தறை நீதவான் முன்னிலையில் இன்று முற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களில் 3 பேர் மாத்தறை நீதவானின் உத்தரவுக்கு அமைய எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் ஏனைய 6 பேரும் தலா 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வடபகுதியைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 11 பேருக்கும் சரீரப்பிணை வழங்குவதற்கு பிணையாளர்கள் இல்லாமையினால் அவர்களை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த 11 சந்தேக நபர்களில் 2 மேலதிக விசாரணைகளுக்காக பூசா முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த 11 சந்தேக நபர்களில் 2 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் துப்பாக்கி பயிற்சி பெற்றவர்கள் என்றும் சந்தேக நபர் ஒருவரிடம் அடையாள அட்டை காணப்படவில்லை என்றும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது.